இயேசுநாத சாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். பாவச்சுமையால் தவித்து கொண்டிருந்த மக்களை அந்த பாவங்களை மன்னித்து அதிலிருந்து விடுவித்து அவர்களை மீட்ட இயேசு அங்கிருந்த அனைவரின் பாவங்களையும் சேர்த்து அவர்கள் அனைவரையும் விலை கொடுத்து மீட்க அந்த சிலுவையை சுமக்கின்றார். இயேசு அதுதான் அவரை இன்னும் அதிகமாக அழுத்துகின்றது. இன்றும் நம் வாழ்விலும் நம் சகோதர சகோதரிகள் பாவங்களால் அழுத்தப்படும் போது நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவர்களோடு துணை நின்று அவர்களின் பாவ சுமையை குறைத்து அவர்கள் பாவ வாழ்விலிருந்து வெளிவர உதவப் போகின்றோமா, அல்லது அவர்களை விட்டு விலகப் போகின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, பிறரின் பாவ சுமையை குறைக்க அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவ தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.